ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையில் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையில் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிந்தே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நல்ல வாய்ப்புக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். எத்தனையோ பேருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அநேகருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. சிலருக்கு வாய்ப்புகளே இல்லாமல் கூட போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நல்லதொரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறார். தங்கு தடையின்றி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக. அதுக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, knowing God brings blessing. தேவனை அறிதல் ஆசீர்வாதத்தை தரும். knowing God brings blessing. தேவனை அறிதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இப்போ இது இன்னொரு வகையிலே நான் சொல்ல போனால், நம்முடைய அன்றாட பணியில அன்றாட வேலையில ஆண்டவரை அறிவது எப்படி? ஆண்டவரை அறிதல், knowing God in our daily work. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையில பணியில நம்ம இருப்போம். ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருப்போம். அப்போ நம்முடைய அன்றாட வேலையில அனுதின பணியில ஆண்டவரை அறிதல், அந்த ஆண்டவரை அறிதலின் மூலமாக எனக்கு கிடைக்கின்ற பாக்கியம், ஆண்டவரை அறிதலின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள். அதே நேரத்தில் நான் ஆண்டவரை அறியலைன்னா அதற்கு பதிலாக எனக்கு கிடைத்த பலன்கள் என்ன பலன்கள்? தீமையான காரியங்கள், நன்மைக்கு பதிலாக மாறி கிடைத்த காரியங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இல்லாமைகள், வெறுமைகள், இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் சந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் அவரை அறிந்து கொள்வது அது நல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் ஒவ்வொரு நாட்களிலும் நுழையும் போதே பல காரியத்தை யோசிப்பார்கள். ஏதாவது ஒரு வெளியே போனால் பூனை குறுக்க பாஞ்சா அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் இப்படி தான் கன்னத்தில் கையை வச்சுட்டு இருந்தானா. ஏன்பா கன்னத்தில் கை வச்சுட்டு இருக்கிறா, இன்னும் கப்பல் கவிழ்ந்து போச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, அதை விட பெரிய பிரச்சனைங்க அப்படின்னா. அப்படியா? அதை விட அப்படி என்ன பெரிய பிரச்சனை உனக்கு வந்து போச்சு அப்படின்னு கேட்டவன அவன் சொன்னானா, பள்ளி தலையில் விழுந்துட்டுப்பா, என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னானா. ஹல்லேலூயா. ஆமாம், சிரிக்காதுங்க. எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நாலு நட்சத்திரம் கணக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க? யோசித்து பாருங்க. ஆமாம், உங்களுடைய இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், நான் நாள் பார்ப்பதில்லை, நேரத்தை பார்ப்பதில்லை,
எத்தனை பேரால தொட்டு சொல்ல முடியும்? தேவ சமூகத்தில் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். அப்படிப்பட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் இன்னும் சரிவர மனம் திரும்பவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். ஏதோ ஒரு கார்னர்ல இன்னும் பிசாசுக்கும் உலகத்திற்கும் உங்கள் வாழ்க்கையை அடகு வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய பொருளாக மாறுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிறைய ஒரு சம்பிரதாயங்களை மக்கள் மனதிலே வைத்துக்கொண்டு செயல்படுகிறதை பார்க்கிறோம். வலது காலை வைத்து தூக்கி நடங்கள் என்று சொல்வார்கள். ஏன் இடது காலை வச்சு நடந்த என்னத்தை ஆயிரப்போது சொல்லுவான். வலது காலை இன்னைக்கு வைக்க மறந்துட்டப்பா, இடது காலில் போனதுனால தான் இன்னைக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குது. நாளைக்கு நீ இடது காலை வச்சு பாரு, அன்னைக்கும் பிரச்சனை தான் உனக்கு வரும். நீ எந்த காலம் வச்சாலும் உனக்கு பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா உன் மைண்டு செட்டு சரியில்லை, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு சம்பவத்தை நடந்துச்சு. சமீபத்தில் ஒரு ஒரு மெக்கானிக் வந்து தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காண்டி நான் ஒரு நாள் வர சொன்னேன். திங்கக்கிழமை ஆள் இல்லை ஃபாதர், அதனால செவ்வாய்க்கிழமை வந்துடுறேன். திங்கக்கிழமை ஆள் இல்லை அப்படின்னா ஒன்றா சொன்னா, அப்போ செவ்வாய்க்கிழமை வந்துடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கோச்சிட்டாங்க ஃபாதர், நாங்கள் சென்டிமெண்ட்டாக செவ்வாய்க்கிழமை பண்ணுறதில்ல. எப்போ எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லா நாளும் நல்லது நாள் தான் வா அப்படின்னு. இல்லை, நாங்கள் ஆரம்பிக்கிறது இல்லை, ப்ராக்டிக்கலாக இப்படி ஒரு இடத்துல ஆரம்பித்தோம், அன்னைக்கு ஒன்றுங்க வேலை நடக்கலை அப்படின்னா. அப்படியாப்பா, சரி உன் போக்கில் விட்டுக்க சரியா அப்படின்ட்டு. சரி புதன்கிழமை வந்துடுறேன் அப்படின்னா. புதன்கிழமை வந்துடுறேன், புதன்கிழமை நம்ம ஆரம்பிச்சிருவோம். புதன்கிழமை நல்ல நாள், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே போல் நல்ல நாளாக ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு இருக்கான். கடைசியில் என்ன நடந்துச்சு? புதன்கிழமை டெக்னீஷியனும் வரல, ஹெல்ப்பரும் வரல, ஒருத்தரும் வரல. அன்னைக்கு ஒரே பீடையாக போயிட்டு. ஹல்லேலூயா. அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா புதன்கிழமை என்னாச்சு அப்படின்னு. இதுக்கு தான் நாள் நட்சத்திரத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத நம்பிக்கையுடைய சகோதரன், அவனை சொல்லி குற்றமில்லை, அது அவனுடைய நம்பிக்கை. ஆனால் உன் நம்பிக்கை எங்கே இருக்குது? உன் நம்பிக்கை எங்கே இருக்குது? அவனை போல தான் நீ இருக்கிறியா? இன்னைக்கு அதை நீங்கள் உங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது, திருத்த வேண்டிய திருத்தமாக இருக்கிறது, திருத்த வேண்டிய திருத்தமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசி என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதையெல்லாம் நாம் யோசித்து கொண்டே இருக்குமானால் நீ அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிய மாட்டா, பள்ளியையும் பூனையும் தான் நீ அறிஞ்சிட்டு இருப்பா. ஹல்லேலூயா. இதுதான் உன் கண்ணுக்கு வரும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் அறிதல், அவரை அறிந்து கொள்வது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களை சொல்கிறான். நம்ம வேலை கண்டிப்பா செய்யணுமா? கட்டாயம் வேலை செய்யணும். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க இப்பொழுது கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெள்ள தெளிவாக இங்கே சொல்லி இருக்கிறார். வாசிக்க கேட்போம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. ஒருவன் வேலை செய்யாமல் இருந்தால் அவன் சாப்பிடக்கூடாதான். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் அன்றாட வேலையிலே நாம் ஏதாவது ஒரு பணியை செய்கிறோம். ஒருவேளை அது மத்திய அரசாங்கத்தில் தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, அது மாநில அரசுல தான் வேலை செய்யணும் அவசியம் இல்லை, தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யணும். அன்றெண்டு காட்சியாக இருக்கலாம், அன்றெண்டு பாடுபடுகின்ற ஒரு காரியமாக இருக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் வெரி குட் ஹோம் மேக்கராக கூட இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு நாளிலே நாம் ஒரு பணியை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ வேலை பணி என்பது நம் வாழ்க்கையிலே அத்தியாவசியமாக அவசியமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவரும் அதை தான் வலியுறுத்துகிறார். என்ன வலியுறுத்துகிறார்? வேலை செய்யலைன்னா நீ சாப்பிடாத. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், இந்த ஆதாம் தவறு பண்ணிட்டான் பாரு,
இவன் தவறு பண்ணாதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ நிலத்தின் வேர்வை நெத்தில விழுந்து செய்யணும் போகணும் அப்படின்னு இப்படி ஒரு சாபத்தை போட்டு இல்லை. அல்லது ஜாலியாக குழு 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 குழுன்னு ஏசியில் இருந்து நிறைய பேருக்கு தூக்கம் வருதா? இல்லை தூங்குறவங்களா இல்லையா சொல்லுங்க பாருங்க, அடிக்க மாட்டேன் அதுன்னு இருக்குது ஆளு. சொன்னாங்க நேத்தான், போன வாரம் தான், ஏசியில் அப்படியே மந்தமாக சிலர் தூங்குறாங்க அப்படின்னாங்க. நல்லா கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குளிர்ச்சியான வேளையில நல்லா பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்றான் மனிதன் விரும்புறான். அப்படிதான் இருந்திருக்கும். இந்த ஆதாமுக்கு வந்த வாழ்வு என்ன? தப்பு செய்து பாவம் செய்து கடைசியில் என்ன பண்ணிட்டான்? நம்மளை தூக்கி வெயில்ல போட்டார் ஆண்டவர். நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி நீ பாடுபட்டாதான் ஐயா உனக்கு பழப்பு அப்படின்னு நிறைய ஒரு தப்பு கணக்கு போட்டு புரிஞ்சிட்டு இருக்கும். பைபிளை ஒழுங்கா படிக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. பைபிளை ஒழுங்கா படிக்கிறது இல்லை. ஆண்டவர் ஆதாமுக்கு திருமணம் நடத்துவதற்கு முன்பதாகவே, ஆதாமுக்கு திருமணத்தை நடத்துவதற்கு முன்பதாகவே அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஓகே, இதுல ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தாரு. ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து அவனுக்கு எல்லா சௌகரியங்களும் கொடுத்தாரு. ஏதேன் தோட்டம் கொடுத்தாரு, எல்லா விதமான விருட்சங்கள் கனிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல. அடுத்த படிங்க, 15ஆம் வசனத்தை படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Assign the work. The Lord assigned the work. யாருக்கு? ஆதாமுக்கு. நல்லா கவனிங்க. கர்த்தரை அவனுக்கு வேலையை நினைச்சாரு, அசைன் பண்ணி கொடுக்கிறார். எப்பா நல்ல ஒரு தோட்டம், நல்லா நதிகள் ஓடுது, பழங்கள் இருக்கு, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லல. கையை தட்டுங்க பாப்பா, நல்லா நல்லா தட்டுங்க. நல்ல பழத்தையும் சாப்பிட்டுட்டு கனியையும் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தூங்கிட்டே இரு அப்படியா சொன்னாரு? அப்படியா சொன்னாரு? இல்ல, அவனுக்கு கல்யாணமே என்ன ஆகல. புரியுதுலா? ஆமா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அங்க என்ன சொல்லி இருக்கிறாரு பாருங்க. அதை பண்படுத்தவும் வேலை செய்ப்பா, தோட்டத்துல அந்த நிலத்தை பண்படுத்து, தோட்டத்தை காவல்காரு பாரு, அன்னைக்கே வேலை செய்திருக்கிறா. அப்போ நீ வேலை செய்யறதா ஆண்டவர் விரும்புறாரு. கரங்களை தட்டு, நல்லா கரங்களை தட்டு. யாராவது வேலை செய்யாம சோம்பேறியா இருந்தா அவனை கர்த்தர் விரும்பலன்னு அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நிறைய வேதத்தை நாம் சரியாக படிக்காததுனால ஒழுங்கா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தா அதுக்கப்புறம் தான் ஐயா அப்படி ஆயிப்போச்சோ அப்படின்னு யோசிக்காத. உன்னை படைக்கும் போதே நீ சோம்பேறியா இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல நீ ஏதோ ஒரு வேலையை செய்யணும். என்ன வேலைனாலும் செய்ய. அதுக்காக நான் கலெக்டராக தான் இருக்கணுமோ? இல்லை, நீ சாதாரண ஒரு ஹவுஸ் கீப்பரா கூட இருக்கலாம். நோ மேட்டர். எந்த வேலையை நீ செய்தாலும் அந்த வேலையை சரியாக செய் என்பதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ அன்றாட வேலையில ஆண்டவரை அறிதல். உன் வேலையில கர்த்தரை அறி. இவன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் ஆண்டவர் அறிதலுக்கு பதிலாக பிசாசு அறிந்ததுனால தான் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துறதுக்கு போயிட்டு, அல்லது சந்தோஷமா என்ன செய்திருப்பான்? அவன் வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். பிசாசினால் தான் உனக்கு பாடுகள் கஷ்டங்கள். தேவனால் உனக்கு பாடுகள் கஷ்டங்கள் அல்ல. அது வந்தாலும் அதை அவர் என்ன செய்யற? ஆசீர்வாதமாக உனக்கு மாற்றி கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அப்ப பேசிக்கா ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். சோம்பேறியா இருப்பது ஆண்டவருக்கு பிடிக்காது. வேலை செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கிறது கடவுளுக்கு பிடிக்க இல்லாத ஒரு காரியம்.
வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிடவும் கூடாது. இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிடணும். ஏற்றிக்கிட்டு ஆண்டவர் ஆதியிலே சிருஷ்டித்த சிருஷ்டிப்பும் படைப்பும் அதற்கேற்றாற்போதான் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கார். நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமை ஆண்டவர் நினைச்சுதார், சிருஷ்டித்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனே, இது நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இதுக்கு மேலே ஒரு பெரிய எடுத்துக்காட்டுலாம் தேவையில்லை. இதுக்கு மேலே ஒரு பெரிய எடுத்துக்காட்டுலாம் தேவையில்லை. இதே போதும். இந்த வெரி பிகினிங், இந்த பிகினிங் இப்படிதான் நடந்திருக்குது. அப்போ இன்னைக்கும் அப்படிதான் நடக்கணும். அதுதான் நியதி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு பணியை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் தேவ நாம மகிமைப்படுது. நம்முடைய பணியிலே நாம் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். நம்முடைய கடமைகளிலே கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஓப்பி அடிப்பது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். சில சமயத்தில் உனக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை வேலை பார்க்குற இடத்துல அப்படியே கொடுக்கலாம், வேணுமென்று கொடுக்கலாம். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர்கிட்ட சொல்ல அந்த அதிகாரியை ஆண்டவர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா, அவருக்கு போயிடுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீ உண்மையாயிரு. ஆண்டவருடைய அறிதல், அவருடைய பிரசனத்தை அறிதல், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதத்திலே 2 விதமான சம்பவங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எப்படி ஆண்டவரை அறிந்து அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து தான் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பதாக தீர்க்கதரிசி ஒருவர் அருமையான ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக படியுங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சமுத்திரம் ஜலத்தினால தான் நிறைந்திருக்கும். சமுத்திரம்னா என்னது? கடல். கடல் ஃபுல்லா தண்ணீரால நிறைக்கப்பட்டிருக்குது. அதே போல பூமினா யாரு? பூமியில் உள்ள வாழ்வினங்கள், எக்ஸ்பெஷலி அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்ட நாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவினால் நம்ம என்ன செய்யணும்? நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் சொல்லியிருக்கு. அப்போ அவர் அறிகிற அறிவு நமக்கு வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும். சரியா? இப்போ வேத பாடமா வாசிக்க கேட்ட லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடல் அருகே அவர் வருகிறார். இங்க ஒரு குரூப் மீன் பிடிச்சிட்டு இருக்குது. இந்த மீன் பிடிக்கிற குரூப்பை ஆண்டவர் பார்த்துட்டு போறார். அப்படியே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ராத்திரி ஃபுல்லா மீனை பிடிச்சிட்டு பகல்ல வந்துட்டாங்க. கரைக்கு வந்தாச்சு. வந்து தங்களுடைய படைகளை எல்லாம் விட்டு இறங்கி வலைகளை அலசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சோகத்தோட, ரொம்ப துக்கத்தோட. இவங்க வாழ்க்கையில அவ்வளவு சோகம், அவ்வளவு துக்கம். ஏனென்றால் போன ராத்திரியில மீன் பிடிக்க போய் ஒன்றும் கிடைக்கலையா, ஒன்றும் கிடைக்கல. ஒரு நண்டும் கிடைக்கல, ஒரு வண்டும் கிடைக்கல. அப்படிதான் வந்து நின்னாங்க. மீனும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கலன்ட்டு வந்து நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோகத்தோடு ஒரு துக்கத்தோடு வந்து என்ன செய்றாங்க? வலையை அலசிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு போவோம், திருப்பி இன்னைக்கு ராத்திரி போனோம் அப்படிங்கிறக்காண்டி எல்லாத்தையும் பழுது பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் அங்கே வருகிறார். இயேசு வருகிறார். திரளான கூட்டமும் வருது. அந்த சமயத்தில் தான் ஒரு படகை பார்க்குறாரு. அது யாரு படகோ எவ்வளோ படகோ அவருக்கு தெரியாது. அந்த படகை பார்த்து என்ன சொன்னாரு? இந்த படகு எனக்கு வேணும், அதை கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டுக்க. ஏன்னா இங்கே வந்தால் ஜனங்களும் படகுக்குள்ள போய் ஏறி உட்காந்துடக்கூடாது. ஜனங்களும் படகுக்குள்ள உட்கார்ந்துடக்கூடாது கரையில் நின்னா. அதனால கரையை விட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தண்ணியில் நிற்கிற மாதிரி விட்டனா ஜனங்கள் கொஞ்சம் மோதாமல் இருப்பாங்க, கவனிப்பதற்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காண்டி கொஞ்சம் படகை ஆண்டவர் அப்புறமாக விட சொன்னார். கடைசியில் அந்த போட்டு வந்து சீமோனுடையது என்று வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தை சத்தமாக வாசிக்கவும். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்.
இயேசு அந்த இடத்திற்கு வரும்போது இந்த பேதுரு யாரு? இயேசுவுக்கு ஒருவேளை அவர் தெய்வகுமாரனாகி இருக்கிறதுனால நல்லாவே தெரியும். ஹூ இஸ் பீட்டர்? அவன் எப்படிப்பட்டவன், என்ன செய்துட்டு இருக்கான்? அதனால தானே கரெக்டா அவன் அண்டைக்கு வராரு, அவனுடைய படையை கேட்கிறாரு. ஆனா அப்படி மாத்தி பாருங்க, பேதுருக்கு வந்தவர் யாருன்னு தெரியாது. அவர் யாருன்னு தெரியாது. அவன் கர்த்தரை அறியல. இவன் அன்றாட வாழ்க்கையிலே அன்றாட வேலை அவனுக்கு என்னது? மீன் பிடிக்கிற வேலை. அவன் சோம்பேறி இல்ல, அவன் சும்மா தூங்கிட்டு இருக்கிறவன் இல்ல, உழைப்பாளி, கடின உழைப்பாளி. அவன் வேலை செய்கிறவன், எல்லாம் இருக்குது, நல்ல வேலை செய்கிறவன் தான். ஆனா ஆண்டவரை அறியாதவனாக இருக்கிறான். அவனுக்கு நல்ல வேலையாட்கள் இருக்கிறாங்க, நல்ல சொந்த படகு இருக்குது. ஏன்னா அந்த படகு யாருது? சீமோனுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தருடைய ஓனர்னால தான் அந்த கார் சொல்ல முடியும். ஒருத்தர் கார் வச்சிருக்காருன்னா அது யாரு கார் அப்படின்னு கேட்டா இது சோவன்சோ கார் அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா அவர் வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு, வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, இல்ல வேற ஒருத்தர் காரை இரவல வாங்கிட்டு வந்திருக்காரு. உரிமையா இவரு உடையதான் இந்த பொருள் அப்படி சொல்லணும்னா அவர் ஓனர்ஷிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு படகுக்கு அவன் முதலாளி, உரிமையாளர், அந்த வலைக்கும் முதலாளி. வேலையாட்கள் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவன் மட்டும் இல்லை, அநேகர் அவனோடு கூட இருக்கிறார்கள். எல்லாம் அவனுக்குள்ள இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் வேலை செய்யறான், எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கலாம். He had everything, but he did not know who is Jesus. இயேசு யார் என்பது அவனுக்கு தெரியல. அவனை தேடி வந்த நபர் யாருன்னு அவனுக்கு தெரியல. இயேசுவை அறியாதவனாக காணப்படுகிறான். அவன் இயேசுவை அறியாததுனாலதான் அவன் சொல்லுகிறான் பாருங்கள். அவன் அறியாதலும் இருக்கும்போது, அவன் மீன் பிடிக்க சென்ற போது அவன் நடந்த ஒரு நிகழ்வை தான் அவன் வார்த்தையாக சொல்லுகிறான் பாருங்கள். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய முழுவதும், நல்லா கவனிங்க, நேத்து ராத்திரி முழுசும் நாங்க பிரயாசப்பட்டோம். We tried our level best. I put my full effort. எல்லா முயற்சி நான் பண்ணேன், ஆனா எனக்கு ஒன்றும் கிடைக்கல. என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு அறியல, ஒன்றும் கிடைக்கல. முயற்சி எடுத்தான், உழைச்சான், எல்லாத்தையும் பண்ணான், பட் he did not even catch a single fish. ஒரு சின்ன மீனை கூட அவனால பிடிக்க முடியல. He came with empty net. வெறும் வலையோடு கூட கரைக்கு திரும்பிறான். தேவனை அறியல. ஆனா வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்திலே, 3ஆம் வசனத்திலே, ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணினார். அப்போ when Jesus was teaching, Jesus was preaching, this Simon Peter also was listening to him. இயேசு பிரசங்கிக்கும் போது, உபதேசிக்கும் போது இந்த சீமோன் பேதுரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். இப்பதான் அவன் he started to know Jesus who he is. ஆண்டவரை அறிவதற்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு அவனுக்கு இப்பதான் கொடுக்கப்படுகிறது. அறியாமல் இருக்கும்போது தோல்வி, ஏமாற்றம், வெறுமை ஒன்றுமில்லை. இப்ப அறிகிறான். என்னடா இவருக்கு இவ்வளவு கூட்டம், வாயிலிருந்து வர்ற வார்த்தைலாம் பொன்மொழிகளா இருக்குது, ஜீவனா இருக்குது, என்னையே ஷேக் பண்ற மாதிரி இருக்குதே, ஏதோ சரீரத்திலே ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருக்கிறதே அப்படின்னு நினைச்சு அவன் நினைச்சான். அப்படியே தன்னை தற்பரிசோதனை அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த கிளைமாக்ஸுக்கு போகும்போது தான் ஆண்டவராகிய கர்த்தர் பேதுரு பார்த்து சொல்றாரு. 4ஆம் வசனத்தை வாசி. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க.
பேதுரு ஆண்டோடைய உபதேசத்தை கேட்டு அவ்வளவு கிளைமாக்ஸ்ல போய் தன்னையே மறந்து அப்படியே இருக்கிறான். என்னடா இப்படி இருக்குதுன்ட்டு முடிச்சோன்னா ஆண்டவர் சொல்றாரு, மேபி அது ஒரு காலையில் 10-11 மணியா இருக்கலாம், தெரியாது, இருக்கலாம், ஏன்னா விடிஞ்சிட்டு. உபதேசம் எவ்வளோ நேரம் பண்ணாருன்னு நமக்கு நோ ரெக்கார்டு. ஆண்டவர் சொல்றாரு பேதுரை பார்த்து, இப்போ படகு எடுத்துட்டு போ, வலையை எடுத்துட்டு போ, உங்கள் வலைகளை போடுங்க, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்க. பிராக்டிக்கலி இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ராத்திரி கிடைக்காத மீன் பகல்ல சூரிய வெளிச்சத்தில் கிடைக்குமா? யோசித்து பாருங்க. ராத்திரி மீன் பிடிக்கிற நேரத்தில் போய் மீனை பிடிச்ச ஒண்ணு கிடைக்கல. இது மீன் பிடிக்கிற நேரமா பகல்ல? ஆனா he came to know Jesus. ஆண்டவர் அறிஞ்சிட்டான், யாருன்னு தெரிஞ்சிட்டான். அதனால இவன் வேத வசனங்கள் எல்லாம் அவன் பேசல, இவன் திறமை தாளந்தெல்லாம் பேசல. என்ன ஐயரே இப்படி சொல்றீரு, ராத்திரிலாம் நாங்க மீனை பிடிச்சோம், ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல, இப்போ பகல்ல போய் வலைய போட சொல்றீரு, என்னத்தாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது, பகல்ல ஒரு மீன் கூட கிடைக்காது. மீனோடு மீனாய் பழகினவன், கடலோடு கடலாய் பழகினவன், படகோடு படகாக போனவன், எல்லாவற்றையும் குறித்து எனக்கு தெளிவாக தெரியும். ஏதோ ஒரு ஜோக்கா எதுவும் சொல்றீங்களா, இன்னும் தெரியலையே அப்படின்னு கூட அவன் முடிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா ஆண்டவரை அறிஞ்ச பிறகு அவனுடைய மொழியை மாறி போச்சு. அந்த மொழியை முழிக்கிறப்பல அவன் ஒரு கண்டிஷனா ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க, ஒன்னும் கிடைக்கல ஆகிலும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு ஒன்னும் கிடைக்கல ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வார்த்தையின்படி. அதுதான் அவரை அறிந்து செயல்பட்டான். அவன் புரிஞ்சிட்டான், இவரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சொற்பொழிவை கொடுக்கிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனாக தோன்றுகிறார். அப்போ இவர் சொல்வதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஏதோ ஒரு நன்மை இருக்கும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரும். இவரை அறிந்து கொண்டால் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். பிராக்டிகலி நாட் பாசிபிள். நார்மல் லைஃப்ல இது பாசிபிளே கிடையாது. மீனும் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது. ஆனா இவருடைய சொற்பொழிவு, இவருடைய போதனை, இவருடைய வார்த்தை, இதுல ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில ஒரு ஜீவன், அவருடைய வார்த்தையில ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை புரிந்து கொண்டவனதாக, இதுதான் அவரை அறிதல், இதுதான் அவரது அறிதல். ஆண்டவரை அறிந்த பிறகு he believed that his word is power, his word is life, his word is full of authority. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை அறிஞ்ச பிறகு வலைய சும்மா போட்டான், வலைய சும்மா போட்டான், பகல்ல போட்டான். அங்க என்ன நடந்து பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசி. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலையை கிழிஞ்சு போறதக்க வாழ்க்கையில அப்படி ஒரு மீன் அவங்க பிடிச்சிருக்க முடியாது. இத்தனை காலமா அவன் மீன் பிடிக்கிற தொழில இருந்து இப்படி ஒரு மீனை பிடிச்சிருக்கே முடியாது. வலை கிழிந்து போகத்தக்கதாக. அடுத்த வசனம் பாருங்க, 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில 7ஆம் வசனத்தை வாசி, ஃபுல்லா வாசி. அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நல்லா கவனிங்க, வாழ்க்கையிலே ஒரு நாளும் கண்டிராத காட்சி இது. ஆண்டவரை அறிந்த பிறகு அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அதுதான். ஒரு நாள் கண்டிராத ஒரு காட்சி. வலை கிளியத்தக்க மீன் இவனுளால இழுக்க முடியல. எப்படியும் மீன் பிடிக்க போகும்போது குறைந்தது 2-3 பேராக தான் போவாங்க, தனியா யாரும் போக மாட்டாங்க.
அப்படி போகும்போது அந்த வலைகளை இழுக்க முடியல. பக்கத்துல போற படகு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க, கம் கம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இழுக்க முடியல, வலை கிளியத்தக்கதாக மீன். இவன் போனது ஒரு படகுல போனா, ஆனா 2 படகும். அப்போ அவனோட கூட்டாளிகள் படகையும் சேர்த்து நிரப்பிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை காட்டுகிறது என்றால் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. இவன் போன படகு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்த படகு, 2ம் அமிழத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நீ அறியும் போது ஒன்றாட வாழ்க்கையில என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நோ மேட்டர். அதை நான் சொல்லிட்டேன். வாட் எவர் த ஜாப், நோ மேட்டர். சின்ன வேலை பெரிய வேலை அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலை, அவ்வளவுதான். அந்த வேலையில ஆண்டவரை நீ அறிந்து செயல்படும் போது, ஆண்டவரை அறிந்து செயல்படும் போது உனக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. மிகுதியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு நீ கொடுப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஏன்னா உன் படகு மட்டும் நிரம்பல, வந்தவன் படகும் சேர்ந்து நிரம்பிச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது எதற்காக? உன்னை ஆசீர்வதிப்பது உனக்காகவும் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கத்தக்கதாக தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நினைச்சிட கர்த்தர் என்ன இவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், அதை ஆசீர்வதிச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்கிறாரு. எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? உன் மூலமா இன்னும் 4 பேருக்கு நன்மை நடக்கட்டும், நீ 4 பேருக்கு உதவி பண்ணு, ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சீமோன் பேதுரு படகு நிரம்பியது, வலை கிளியத்தக்க மீன், அடுத்த படகு நிரம்பிச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அறிந்து நீ உன் வேலையை செய்யும் போது ஒரு ஓவர்ஃப்ளோயிங், ஒரு அபேண்டன்ஸ், ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் உன் வாழ்க்கையை வந்து சேரும். அதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். மற்றொரு சம்பவத்தையும் நான் கோடிட்டு காட்ட முயல்கிறேன். இதே பேதுரு தான் அடுத்தப்ப பாருங்க, எங்க ஒரு பேர் இருக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 21. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இவன் மீண்டும் மீன் பிடிக்க போறேன்ட்டு, நல்லா ஆண்டவர் அறிந்தவன் தான், நல்லா காட்டுக்க, ஆண்டவர் அறிந்தவன், தெரிந்தவன். ஆனா இப்போ மீன் பிடிக்க போறேன்ட்டு திருப்பி மீன் பிடிக்க போறான். இவன் கூட ஒரு கூட்டம் போயிட்டு, ஆனா இங்கே நடந்த காரியத்தை என்ன? 3ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும், இதுதான் நிலைமை. ஆண்டவரை அறியாத பேதுரு ராத்திரி முழுதும் மீன் பிடிச்சு ஒன்றும் பிடிக்கல. ஆனா ஆண்டவர் அறிந்த பிறகு பகல்ல வலைய போட்டான், படகு நிரம்பத்தக்கதாக மீன், அபண்டன்ஸ். ஆண்டவரை அறிந்த இந்த பேதுரு ஒரு கணம் அந்த அறிந்ததை காத்துல விட்டுட்டான். அவர் உயிர் தெழுந்ததை, அவருடைய தரிசனத்தை பார்த்ததை எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி பழைய விலைக்கு போயிட்டான். ஆண்டவர் உனக்கு கொடுத்த கட்டளை என்ன? 10ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கட்டளை என்ன? என்ன கட்டளை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார்? சீமோனுக்கும் கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று என்றார். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய்ன்னு அங்க கட்டளை கொடுத்துட்டாரு. அதான் அவனை அறிஞ்சது அறிதல். ஆனா மனுஷனை பிடிக்கிறதுக்கு பதிலா இவன் என்ன செய்தான்? மீன் பிடிக்க போயிட்டான். அன்னைக்கு ராத்திரியும் ஒண்ணுமே கிடைக்கல. அன்னைக்கு ராத்திரியுமே ஒண்ணுமே கிடைக்கல. He had nothing. ஒரு மீன் கூட பிடிக்கல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் கர்த்தர்
கடற்கரை ஓரத்தில் நிற்கிறாரு. ஆண்டவர் அருமையாக அவங்கள கூட இருப்பாருங்க. இவ்வளவு தப்பு பண்ணிட்டு போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே என்ன கூப்பிடுறாரு பாருங்க, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, 5ஆம் வசனத்தை பாருங்க, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அவங்க ஆன்சரை பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். We had nothing. ஒன்றுமில்லை என்றார்கள். நல்லா கவனிச்சிக்க, இது நல்லா கவனிச்சிக்க பாடம். இயேசு உன் வாழ்க்கையில இல்லைன்னா எம்டி தான், வெறுமை தான், ஏமாற்றம் தான், தோல்விதான், ஆசீர்வாதம் இல்லை. இவன் மீனுக்கு பிடிக்க போச்சுல, இயேசு கூடவா போயிருப்பாரு? தேவ இல்ல, இயேசு அந்த அறிதலை விட்டுட்டு காத்துல விட்டுட்டு போயிட்டான். அங்க போய் ஒண்ணுமே படி. அதற்கு பிறகு அங்கேயே ஆண்டவர் ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாரு. வலது புறமாக வலைய போடுங்கன்ட்டு சொல்றாரு. இப்பவும் என்ன செய்யாச்சு? பகல் ஆயிட்டு. இப்பவும் பகல் ஆயிட்டு. அதரிசனமான அற்புதங்களை செய்கிறவர், அசாதாரணமான அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அப்போ படகுல வலைய போடுங்கன்னு சொல்றாரு. வலது பக்கம் போடுங்க. இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு. ஒருத்தன் சொல்றான் அவர் கர்த்தருங்கிறான். மீனை பார்த்த உடனே பேதருக்கு நில கொள்ளல. நூற்றி 200 முழ தூரத்தில் அவங்க இருக்கிறாங்க. எத்தனை மீன் பிடிச்சாங்க பாருங்க. 11ஆம் வசனத்துல 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில, இவ்வளவு மீன் இருந்தும் வலை கிளியல. நல்லா கவனிங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில அவர் அறிகிற அறிவு உங்களுக்கு இல்லைன்னா, நீங்க என்னதான் முயற்சி பண்ணுங்க, எவ்வளவுதான் நீங்க எஃபோர்ட் பண்ணுங்க, எவ்வளவு கடின உழைப்பு உழைங்க, ஆனா நீங்க ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற முடியாது. உன் முயற்சியில ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. நீ வேலை செய்யணும், அது ஆண்டவருடைய கட்டளை. வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன், அது கர்த்தருடைய வார்த்தை. எஸ், ஆண்டவருடைய வார்த்தை. அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் மனிதனை படைத்ததே ஒவ்வொரு நாளும் நாம் பாடுபட வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக தான். அதுதான் ஆதியிலே நான் ஆதியாமத்திலே கோடிட்டு காட்டினேன். ஆனால் நம்முடைய அன்றாட வேலையில அவரை அறிந்து நீங்கள் செயல்படும் போது தோல்வி இல்லை, ஏமாற்றம் இல்லை, அங்க உங்களுக்கு வெறுமை இல்லை, ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். I had something. அன்றைக்கு அவ்வளவு பெரிய திரள் கூட்டத்துல யார்கிட்டயாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்கும் போது அங்கே ஒரு சிறு பையன் இருந்தான். எஸ், I had food. என்கிட்ட சாப்பாடு இருக்குது. அதே போல எல்லா இடமும் வெறுமை, ஒன்றுமில்லையாது போகும்போது, நீ கர்த்தரை அறிகிற அறிவு உனக்குள்ளே இருக்கும் போது, தேவனை அறிகின்ற அறிவு உனக்குள்ளே காணப்படும் போது, உன்னை கொண்டு ஆண்டவர் உன்னை போஷிப்பது மட்டுமல்ல, அநேகரை போஷிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்வது எப்படி? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அவரை அறிகிற அறிவிலே நான் வளர்வது எப்படி? அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். அதுதான் முக்கியம். அவருடைய பிரசன்னத்தை உணர்வது எப்படி? அவரோடு கூட நேரத்தை செலவழிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவ மக்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்திலே நீ செய்யும் போது அவரை அறிகிற அறிவு இன்னும் உனக்குள்ளே அதிகமாக காணப்படும். அது அதிகமாக அதிகமாக abundance, overflowing, multiple blessings ஆண்டவர் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பார். அந்த blessing உனக்கு மட்டும் இல்லை, உன்னை தாண்டி அது மற்றவர்களுக்கும் போய் சேரும். ஹல்லேலூயா. அது மற்றவர்களுக்கும் போய் சேரும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு நீ என்ன வேலை செய்யிட்டு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேலை செய்யிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் வேலையில் உண்மை நான் மகிமைப்படுத்தணும், உண்மை அறிதலோடு கூட நான் செய்யணும்,
அந்த பாக்கியத்தை எனக்கு தாருன்னு கேட்பீங்களா? கேட்குற உன்னதான் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கப்படுகிறாரு. உனக்கு பாக்கிய நன்மை கிடைக்கும்படி உதவி செய்ய போகிறார். லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட். எல்லாரும் விழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி இயேசு சாமி, நன்றி நன்றி. கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். God is in our midst. அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம். யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில, வேலையில, பணியில அவரை அறிகிற அறிவு உனக்கு இருக்குதா? இன்னும் உண்மை நான் அறியணுமே, இன்னும் உண்மை கிட்டி சேரணுமே. ராஜாவும் பிரசன்னம் எனக்கு போதுமையா, எப்போது எனக்கு தேவையா. உண்மை நான் என்ன அறிகிற அறிவு எனக்கு தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீ ஆண்டவர் அறியாத காலத்துல வாழ்க்கையில தோல்விகள், ஏமாற்றங்கள், வெறுமைகள், ஒன்றுமில்லாமைகள் இருக்கலாம். நீ கர்த்தரை அறிந்து கொள். உன் வெறுமை மாறும், உன் ஏமாற்றம் மாறும், எல்லாம் மாறும். சடங்காச்சாரத்திற்கும் ஆச்சாரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத. நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நிலைநாட்டு. உலகத்தோடு ஓடாத. நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நிரூபி. உன் உறவினர்களுக்கு முன்பதாக நிரூபித்து காட்டு. உன் நண்பர்களுக்கு முன்பதாக நிரூபித்து காட்டு. நீ தேவனோடு இருக்கிற பிள்ளை என்பதை உலகம் அறிந்து கொள்ளட்டும், உலகம் அறிந்து கொள்ளட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா, அர்ப்பணித்து ஜெபிப்போமா. இந்த நேரத்தை ஏனோ தானே என்று நினைக்காத. This is very important time. Very important time. Knowing God brings blessing. தேவனை அறிதல் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்றாட வாழ்க்கையில உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னா அவர் அறிகிற அறிவு எனக்கு தாங்க தாங்க. ஜெபத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுவியா? தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை கிட்டி சேரணுமே. தேங்க்யூ ஜீசஸ். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். One more time. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் ஆமென். தேவ பிரசன்னம் எல்லாரும் சேர்ந்து பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு தேவையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா,
எத்தனை பேர் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவு எனக்கு தாருன்னு கேட்குறீங்க? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளையில, இந்த ஜெப வேளையில யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை அறிகிற அறிவு எனக்கு தாங்கப்பா, இன்னும் உண்மையில நான் வளரணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே சேமத்தை கட்டளையிடும், பாக்கியத்தை கட்டளையிடும், நன்மையை கட்டளையிடும் அப்பா. வெறுமை, ஏமாற்றும், தோல்வியை விளக்கும். வலை கிளியத்தக்க மீன்களை பிடித்தது போல 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக கொடுத்தது போல உடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெறட்டும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை கூட இருப்பதாக. வியாதிகள், பலவீனங்கள் மறையட்டும், கஷ்டங்கள் தீரட்டும், தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி, கனம், மகிமை, புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே, தேவனின் ஆலயமே,